பிரிட்டனின் ஹார்ம் ஹோல்டிங்ஸ் நிறுவனத்துடனான 1.1 பில்லியன் ரிங்கிட் குறைக்கடத்தி துறை முதலீட்டு விவகாரம் தொடர்பாக முன்னாள் பொருளாதார அமைச்சர் ரஃபீசி ரம்லி இரண்டாவது நாளாக இன்று புத்ராஜ்யாவில் உள்ள ஊழல் தடுப்பு ஆணைய தலைமையகத்தில் முன்னிலையானார். நேற்று சுமார் 9 மணி நேரம் நீடித்த நீண்ட விசாரணைக்கு பிறகு இன்று காலை 10 மணிக்கு மீண்டும் வாக்குமூலம் அளிக்க அவர் அங்கு வருகை தந்துள்ளார். இது ஒரு சாதாரண விசாரணை நடைமுறை மட்டுமே என்று குறிப்பிட்ட அவர் ஆணையத்தின் கேள்விகளுக்கு தான் முழு ஒத்துழைப்பு வழங்கி வருவதாகவும் தெரிவித்தார். 2009ஆம் ஆண்டு ஊழல் தடுப்பு ஆணைய சட்டம் பிரிவு 23இன் கீழ் அதிகார துஷ்பிரயோகம் மற்றும் நிதி முறைகேடு புகார்கள் குறித்து விசாரணை முன்னெடுக்கப்பட்டு வரும் நிலையில் விசாரணையின் முன்னேற்றத்தை பொறுத்து இன்னும் சில நாட்களுக்கு தான் அழைக்கப்படலாம் என்றும் ரஃபீசி செய்தியாளர்களிடம் தெரிவித்துள்ளார். அது மட்டுமின்றி இந்த மூலோபாய கூட்டாண்மை ஒப்பந்தத்தில் உள்ள நுணுக்கமான விவரங்களை முழுமையாக நிறைவு செய்யும் நோக்கில் இந்த தொடர் விசாரணை நடத்தப்பட்டு வருவதாக ஆணையத்தின் மூத்த இயக்குனர் டத்தோ முகமது அப்பாஸ் உறுதிப்படுத்தியுள்ளார். இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.